ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மோமோஸ் நம்ம வீட்டிலேயே பண்ண முடியும். ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மோமோஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வரணுன்னா நம்ம மைதா மாவு சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். மாவு எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு மோமோஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக கேரட், முட்டைக்கோஸ் 2 சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி துருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குடைமிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்தளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மோமோஸ்க்கு ஃபில் பண்ண முடியும். மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தக்காளி எடுத்துகிட்டு காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு கீறிட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, கலருக்காக மட்டும்தான். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஊற வச்சுருந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சம் போல் நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு மேலே தூவிட்டு இதை திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு லேசாக திரட்டிக்கோங்க. எல்லா மோமோஸும் ஒரே அளவுக்கு வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துருங்க, அது நமக்கு வேஸ்ட் ஆகாது. அடுத்த மோமோஸ் செய்யும்போது நம்ம அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா தின்னா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கிறேன். இப்போ இதை மடித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. சின்னதாக எடுத்து கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அடுத்தடுத்த மடிப்பை ஒன்று சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். அப்போ நமக்கு அழகாக மடிஞ்சு வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம மடித்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மடித்து விட்டதுக்கப்புறம் கையில் எடுத்து வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான் அது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போல் எல்லா மோமோஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிவிட்டேன். இதை வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மோமோஸ் ஒட்டாமல் இருக்கும். இது ஸ்டீமரில் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் வேக வைக்க போகிறேன். கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே தான் நம்ம பிளேட் வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மோமோஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது மோமோஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த மோமோஸ் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.